Hi students, welcome to our YouTube channel. பயிற்சி 2.1 ஐந்தாவது கணக்கு எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக. இப்போ நமக்கு மிகை முழுவோட என்ன தெரியாது, மிகை முழு என்னன்னு தெரியாது, எந்த மிகை முழு, அப்போ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். மிகை முழு அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது ப்ளஸ் எண்கள் 1 + 1 + 2 + 3 அப்படின்னு இருக்கிற எண்கள். அதை 4ஆல் வகுக்கும்போது 4 வச்சு நம்ம அதை வகுத்தோன்னா, இப்போ 1 4 வச்சு வகுத்தோன்னா அந்த மாதிரி 4ஆல் வகுக்கும்போது மீதி என்ன செய்யுது அப்படின்னா 0 அப்படி இல்லைன்னா 1 மட்டும் கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நிரூபிக்கணும். மாணவர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தீர்வு. இப்போ எக்ஸ் என்பது மிகை முழு அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இங்கே எக்ஸுன்ற ஒரு மிகை முழு எடுத்திருக்கேன். எக்ஸ் என்பது இரட்டைப்படை எண்ணு வச்சுக்குவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் 2 அப்படின்னு ரெண்டோட பெருக்கல் பலனாக இருக்கும். கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணா 2 4 6 8 அப்படின்னு 2ஓட பெருக்கல் பலனாக இருக்கும். அதனால் 2k அப்படின்னு வச்சுக்கிறேன் எக்ஸை. இப்போ 2k நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸை இதை வர்க்கப்படுத்தணும். எப்படி அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் போடுங்க. எக்ஸுக்கும் ஸ்கொயர், 2k இருக்குல்ல அதுக்கும் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ x², 2k த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 2க்கும் ஸ்கொயர் வரும், கேக்கும் ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் அப்படின்னா 4. 2 ஸ்கொயரோட மதிப்பு 2 ஸ்கொயர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2 × 2ன்னு இருக்கும். அதோட மதிப்பு 4. 4k² நமக்கு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. இப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா x² = 4k² இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா x² = 4. இங்கே q, இந்த மீதி இருக்கு இல்லையா, இது q அப்படின்னு அர்த்தம். q ப்ளஸ் 4 q மட்டும்தான் இருக்குது, r மீதி இல்லை. அதனால் மீதி 0. மீதி இங்கே வேறு ஏதாவது எண்கள் இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 வெளியெடுத்ததுக்கு அப்புறம் 4க்கு சம்மந்தப்படாமல் ஏதாவது எண் இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இருங்க நான் அதை தெளிவாக சொல்கிறேன். இப்போ 4k² + 1 இருக்குன்னு வைங்க கணக்கிலேவும். மீதி இங்கனக்குள்ளே +1 இருக்குதுன்னு ஒரு வேளை எடுத்துக்கோங்க. அப்படி +1 இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து 4 வெளியெடுத்தோன்னா 4 இங்கே மட்டும்தான் 4 வெளியெடுக்க முடியும். k² மட்டும்தான் இருக்கும். +1 அப்படின்றது மீதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே 4ஓட வெளியெடுக்க முடியலை அப்படின்னா இது +1 இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இதில் +1 நமக்கு கிடையாது. ஆனால் +1 இருந்துச்சுன்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். +1 இல்லை 2, 4 பொதுவாக வெளியெடுக்கும் போது 2 அப்படி இருந்துச்சுன்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். இப்போது x² = 4k² க்யூன்னு எடுத்திருக்கேன். ப்ளஸ் மீதி இல்லை, அதனால் 0. இதுதான் இதனோட விடை. இரட்டை எண்களின் வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குது, இரட்டைப்படை எண்ணோட வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதுன்னா 0. மீதி ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றைப்படை எண்ணு வச்சுக்கோங்க. எக்ஸ் என்பது ஒரு ஒற்றைப்படை. அப்போ ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணுக்கு 2ஓட பெருக்கல் பலனாக இருக்குது. 2kன்னு எடுத்தேன். ஒற்றைப்படை எண்ணா அதோட ஒன்றை கூட்டுவோம். கூட்டினா இது ஒற்றைப்படை எண்ணா மாறிடும். அப்போ 2k + 1ன்றதை எக்ஸ் எடுத்துக்கோங்க. இதையும் வர்க்கப்படுத்துங்க. அப்போ எக்ஸை x²னும் 2k + 1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இந்த 2k + 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலா படி a² + b² + 2ab அப்படின்றதான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு விரிவாக்கம். அப்படி இருக்கும்போது இது ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, 2k. பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ a² அப்படின்னா 2k த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b² அப்படின்னா 1² ப்ளஸ் 2 × 2k a ப்ளஸ் b 1 அப்படின்னு வருமா? இப்போது 2k த ஹோல் ஸ்கொயர்னா 2க்கும் ஸ்கொயர் கேக்கும் ஸ்கொயர், 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. 4k² + 1 + 4k அப்படின்னு கிடைக்குமா? 4k² + 1 + 4kன்னு நமக்கு விடை கிடைக்கும்.
இப்போ இதிலிருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னா 4Kவை பொதுவாக எடுக்கலாம். இந்த இதுலேயும் இதில் இருந்தோம். அப்போ மீதி என்ன இருக்குன்னா இங்கே ஒரு K மட்டும் இருக்கும், இங்கே ஒன்றுமே இருக்காது, அதனால் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே இந்த 1 வந்து தனியாக இருக்கா, இந்த +1 வெளியே எடுக்க முடியாது இதுலேருந்து 4Kவை, அதனால் இது +1 தனியாக இருக்குது. இப்போது இது வந்து 4ஓட வர்க்க இதாக இருக்குது, 4 வகுக்கும் போது இப்போ 4ஆல் வகுக்கும் போது 4 போயிடும், அதனால் 4 வந்து வெளியே எடுத்தோம். இப்போ இங்கே வந்து K × K+1ன்னு இருக்குது. இது வந்து என்னது Q, இந்த மதிப்பு வந்து Q. இந்த மிச்சம் 1 இருக்கு இல்லையா, இதுதான் R = 1. இப்போ புரிஞ்சிருக்கும்ல எல்லாருக்கும், R = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஒற்றை எண்களின் வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைக்கிறது. ஒற்றைப்படை எண்ணோட வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும்போது மீதி 1 நமக்கு கிடைக்குது. எந்த மிகைமுழுவின் வர்க்கத்தையும் 4ஆல் வகுக்கும் போது, இப்போ இது ஒற்றைப்படை எண்ணாகவும் இருக்கலாம், இரட்டைப்படை எண்ணாகவும் இருக்கலாம், அதோட வர்க்கத்தை 4ஆல் வகுக்கும் போது நமக்கு மீதி 1 0ன்னு கிடைக்குது, அப்படி இல்லைன்னா 1 கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம்.